Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல PGTRB மேத்ஸ் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காக தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். ஒவ்வொரு நிறைய MCQs கொடுத்திருக்கேன், previous year question கொடுத்திருக்கேன், நிறைய கான்செப்ட் சால்வ் பண்ணி கொடுத்திருக்கேன். எல்லாமே வந்து கமெண்ட்லயும் பிளேலிஸ்ட்லயும் லிங்க் இருக்கு. இது வரைக்கும் நீங்க பார்க்கல அப்படினா போய் பாருங்க. கிளாसेस எப்படி இருக்குங்கறதையும் கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருக்கேன். PGTRB தனியா பிளேலிஸ்ட் இருக்கு, அதையும் பாருங்க. சேனலுக்கு நியூவா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன், இல்லை ஜாயின் பண்ணிக்கோங்க. சீக்கிரத்திலே ஒரு வாட்ஸ்அப் சேனல் ஆரம்பிக்கிறேன், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல வந்து ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன், நீங்க ஃப்ரீயாவே அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுல வந்து இன்னைக்கு வந்து வழக்கமா நிறைய ப்ரிப்பரேஷன் டிப்ஸே உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்கேன். இன்னைக்கும் திரும்பவும் நிறைய இன்னும் PGTRB ப்ரிப்பரேஷனை பத்தி பெரிய அவேர்னஸ் இல்லாம நிறைய பேர் இருக்கீங்க. அப்படிங்கிறதுக்காக யார் யார் என்னென்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணனா, எவ்வளவு நாள் ப்ரிப்பேர் பண்ணனா இந்த எக்ஸாமை கிராக் பண்ண முடியும் அப்படிங்கிறது விஷயமாக சொல்ல போறேன். அதுல PGTRB பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, காம்படிஷன் வந்து வெரி வாஸ்ட்ல ரொம்ப 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 பெரிய காம்படிஷன். போன தடவை 50,000 பீப்புள் எழுதினாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த தடவை நான் 70,000 பேராவது எழுதுவாங்க, அல்லது 50,000 பிளஸ் இருக்கும், 60,000 அட்லீஸ்ட் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டு பேரும் ஆவரேஜ் நீங்க பாத்தீங்கன்னா கூட நியர்லி 60,000 பீப்புளாவது எழுதுவாங்க. ஏற்கனவே 2 வருஷமா எக்ஸாமே நடக்கல. இப்படி நிறைய வந்து PGTRB விஷயமா முட்டி மோதிட்டு, ஆனா எவ்வளவு சிலர்ல எவ்வளவு வேக்கன்சிஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெரி ஃபியூ தான், ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். 1000ல் ஒரு ஆளுக்கு கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும், 2000ல் ஒரு ஆளுக்கு கிடைக்கிற மாதிரி கூட இருக்கும். இவ்வளவு டஃப்பான காம்படிஷன்ல நம்ம இந்த எக்ஸாமை எப்படி ஓவர் கம் பண்றது அப்படின்னா, இட் இஸ் மோர் அண்ட் மோர் டிஃபிகல்ட். ஈஸியான விஷயம் கிடையாது, ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணவங்க மட்டும்தான் சக்சீட் பண்ணியிருக்காங்க. அந்த ஹார்ட் ஒர்க்கை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்க இந்த 3 கேட்டகரியில எந்த கேட்டகரியில இருக்கீங்க? நம்ம என்ன மாதிரியான ப்ரிப்பரேஷனை முன்னெடுக்கணும் அப்படிங்கிறது விஷயமா தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் கேட்டகரி அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரெஷர்ஸை பொறுத்த வரைக்கும், ஃப்ரெஷர்ஸ் அப்படின்னு நான் சொல்லக்கூடியது ஜஸ்ட் இந்த போன TRB எழுதவே இல்லை. நான் 2022லயே நடந்த TRBயை வந்து 21 22 எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, 22 தான் நினைக்கிறேன். 22ல நடந்த TRB நான் எழுதல, அப்ப நான் படிச்சுட்டு தான் இருந்தேன். அதுக்கு பிறகுதான் நான் படிச்சு முடிச்சிருக்கேன். இப்பதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் முதல் முறையாக TRB எழுத போறேன் அப்படிங்கிற கேண்டிடேட்ஸை நான் ஃப்ரெஷர்ஸ்ங்கிற லிஸ்ட்ல வச்சிருக்கேன். இதுல நான் வந்து எனக்கு நல்ல 30+ இயர்ஸ் ஆயிடுச்சு, இருந்தா கூட நான் ஒரு தடவை கூட PGTRB எழுதல அப்படிங்கிறவங்களும் ஃப்ரெஷர்ஸ் கேஸ்ல நான் கொண்டு வரல. ஏன்னா அவங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷர்ஸ்னா யாரு? இன்னும் பேச்சுலராவோ ஸ்பிட்ஸ்டராவோ இருக்காங்க, இன்னும் அவங்களுக்கு வந்து லைஃப்ல பெரிய கமிட்மெண்ட்ஸ் வரல, ஜஸ்ட் இப்பதான் படிச்சு முடிச்சிருக்காங்க. இன்னும் ஜாப் வந்து ரொம்ப விகரஸா ஜாபுக்காக விகரஸா ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களை நான் ஃப்ரெஷர்ஸ் கேஸ்ல கொண்டு வரேன். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா லாட் ஆஃப் டைம் கிடைக்கும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கமிட்மெண்ட்ஸ் இல்ல, நிறைய டைம் கிடைக்கும். அந்த டைம் மொத்த டைமையும் வீணாக்காம முழு நேரமாக நம்ம ப்ரிப்பரேஷனுக்காக அப்படின்னு ஸ்பெண்ட் பண்ணோம்னா எவ்வளவு நாள்ல படிச்சு முடிக்கலாம்? நம்மளுக்கு 10 யூனிட்ஸ் இருக்கு, ஃபுல் டைமா உட்கார்ந்து ப்ரிப்பேர் பண்ணி ஃபுல்லா கம்ப்ளீட்டா ரிவிஷன் எல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு 4 to 6 months ஆகும். நான் யாரும் ஃபுல்லா நல்லா ஃப்ரெஷ்ஷா படிக்க போறீங்க, புதுசா படிக்க போறீங்க, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்க போறீங்க அப்படிங்கிறவங்களுக்கே நான் என்ன சொல்றேன்னா 4 to 6 months தாராளமா ஆகும். கூடுதல் தான் ஆகுமே ஒழிய குறைவாக ஆகாது. இது ஒரு கேட்டகரி. இது வந்து இவங்க வந்து ஃபுல் டைமா உட்காந்து படிக்கணும், முழு நேரமா உட்காந்து படிக்கணும், நிறைய MCQs பிராக்டிஸ் பண்ணணும், நிறைய ஹிண்ட்ஸ் எடுக்கணும், நிறைய டெஸ்ட் போட்டு பார்க்கணும். இதுக்கு அடுத்த கேட்டகரியில தான் டெஸ்ட், இதுக்கு அப்புறம் தான் முதல்ல ப்ரிப்பேர் பண்ணி முடிக்கிறாங்க, அதுக்கு பிறகுதான் டெஸ்ட் கேட்டகரி வருது. இது எனக்கு வந்து 30+ ஏஜ் ஆயிடுச்சு, படிச்சு முடிச்ச உடனே கல்யாணம், குழந்தை, உடனே வீட்டுல பினான்சியல் ப்ராப்ளம்ஸ், அதனால வேலைக்கு போயிட்டேன், இனிமே எப்படியாவது PGTRB கிளியர் பண்ணணும், ஆனா நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, ஹஸ்பண்ட் இருக்காங்க அல்லது ஒய்ஃப் இருக்காங்க, 2 குழந்தைங்க இருக்காங்க, நான் வேலைக்கு வேற போய்கிட்டு இருக்கேன், நான் பார்ட் டைமா படிக்கணும், இந்த கேட்டகரி எல்லாமே இதுல வர்றாங்க.
இவங்களை எல்லாம் இந்த கேட்டகரியில கொண்டு வரேன். இவங்களுடைய நிலைமை மிக மிக கடினமானது. ரொம்ப கடினமான சூழல்ல தான் இவங்க படிக்கிறாங்க. ஒருவேளை இதுல ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா வீட்டுல எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்க, பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா அந்த டைமை வீணாக்காதீங்க. முழு நேரமா உட்காந்து படிச்சிருங்க. ஏறக்குறைய இவங்களுக்கு ஈக்குவலா போட்டி போட்டு படிக்கலாம் ஹோம் மேக்கர்ஸ். சரியா? அவ்வளோ டைம் இருக்கும். நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிங்க. மினிமம் ஆஃப் 5 hours படிங்க. அப்படி இல்லைன்னா கிளியர் பண்ண முடியாது. நான் சொல்லுவேன் மினிமம் ஆஃப் 5 hours தான். எனக்கு தெரிஞ்சு 10 hours படிக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க, முழு நேரமா உட்காந்து படிக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. அதனாலும் மினிமம் ஆஃப் 5 hours படிங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி படிச்சீங்கன்னா மட்டும்தான் நிறைய கிளியர் பண்ண முடியும். இவங்களுக்கு அந்த மாதிரி நீங்க டைம் எடுத்து படிச்சீங்க, இல்ல லேட் நைட் உட்காந்து படிச்சீங்க, ஏர்லி மார்னிங் உட்காந்து படிச்சீங்க அப்படின்னா 6 to 8 months ஆகும் படிச்சு முடிச்சு எல்லாம் ரிவிஷன் பார்த்து டெஸ்ட் எல்லாம் போட்டு பார்த்து 6 to 8 months நிச்சயமாக. ஏன்னா சிலபஸ் அந்த அளவுக்கு இருக்கு. provided we got to understand the concepts in a right way. அப்படி கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு டைம் இருக்கும். இல்லைன்னு சொல்லவே வழி இல்லை. இதுக்கு அடுத்த 3வது கேட்டகரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே நான் வந்து கோச்சிங் கிளாஸ் எல்லாம் போயிருக்கேன், ஏற்கனவே டெஸ்ட் எல்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன், சிவி வரைக்கும் போயிட்டு இருக்கேன், 100+ மார்க்ஸ் எடுத்திருக்கேன், 90+ மார்க்ஸ் எடுத்திருக்கேன். அந்த கேட்டகரியில இவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்க தான் வந்து ஹெவி காம்படிட்டர்ஸா இருப்பாங்க. அவங்க ஹெவி காம்படிட்டர்ஸா இருப்பாங்க. டஃப் கொடுப்பாங்க, மிக கடுமையா டஃப் கொடுப்பாங்க. ஜஸ்ட் மிஸ் பண்ணியிருப்பாங்க, இந்த தடவை எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறியோடு இருப்பாங்க. அவங்களுக்கு நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, எம்சிக்யூஸ் நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. நிறைய எம்சிக்யூஸ் பிராக்டிஸ் பண்ணும்போது கான்செப்ட்ஸை திரும்ப 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 ரிவைஸ் ஆகும் தானாவே. இந்த எம்சிக்யூ அப்பா ஒரு 50 எம்சிக்யூ போடுறீங்கன்னா 4 எம்சிக்யூ தெரியல அப்படிங்கும் போது திரும்ப திரும்ப நம்ம ஸ்டடி மெட்டீரியலை பரட்டி பார்த்து அது எங்க இருக்கு என்ன ஏதுன்னு கண்டுபிடிப்போம் இல்லையா? அப்ப நிறைய விஷயங்கள் புதுசு புதுசா தென்படும், நிறைய புதுசு புதுசா அந்த நேரங்கள்ல கத்துக்க முடியும். அதனால இவங்களுக்கு நான் சொல்லக்கூடியது மல்டி எம்சிக்யூஸ் பிராக்டிஸ் பண்ணுங்க, மல்டி டெஸ்ட் போட்டு பாருங்க, நிறைய டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி பாருங்க, நிறைய எம்சிக்யூஸ் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அப்படின்னா தான் ஜஸ்ட் மிஸ் ஆனதை இந்த தடவை கிளியர் பண்ண முடியும். அதனால இவங்களுக்கு வந்து நான் திரும்ப திரும்ப அட்வைஸ் வந்து எம்சிக்யூஸும் டெஸ்டும் தான். எம்சிக்யூஸும் டெஸ்டும் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஏற்கனவே படிச்சு வச்சிருப்பீங்க இல்லையா? அதனால இதை எம்சிக்யூஸ் போடும்போது நிறைய வந்து விட்டு போன கான்செப்ட்ஸ், நிறைய மறந்து போன கான்செப்ட்ஸ் எல்லாமே என்ன ஆகும்? ரீகால் ஆகும். அதனால இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்படியெல்லாம் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா தான் அப்ப இவங்கெல்லாம் எம்சிக்யூஸ் பிராக்டிஸ் பண்ண வேணாமா? கட்டாயமா பிராக்டிஸ் பண்ணணும். முதல்ல கான்செப்ட்ஸ் படிக்கணும் இல்லையா? கான்செப்ட்ஸ் படிக்கணும். அது எல்லாருக்குமே இதுதான். முதல்ல ஃபர்ஸ்ட் நல்ல கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, நிறைய ஹிண்ட் எடுங்க, நிறைய முக்கியமானதெல்லாம் குறிச்சு வச்சுக்கோங்க. அப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணா தான் வந்து கிளியர் பண்ண முடியும். அப்படி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நிறைய எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நிறைய டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி பாருங்க. அப்படின்னா தான் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் ஈஸியா ஓவர் கம் பண்ண முடியும். அதனால நம்மகிட்ட ஒரு கம்ப்ளீட் பிஜிடிஆர்பி கோர்ஸ் இருக்கு, கம்ப்ளீட் கோர்ஸ் இருக்கு. அதுல வந்து டீடைல்டு லெக்சர்ஸ் இருக்கும், கான்செப்ட்ஸ் ரொம்ப கிளியரா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒரு 5000 எம்சிக்யூஸ் பிராக்டிஸ் கொடுக்க போறேன். ஈச் சாப்டர் ஈச் யூனிட் ஒரு 500 எம்சிக்யூஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 3000 எம்சிக்யூஸ் டெஸ்டா கொடுக்க போறேன். டெஸ்ட்ல வந்து டாபிக் வைஸ் டெஸ்ட், யூனிட் டெஸ்ட், மார்க் டெஸ்ட் எல்லாமே இருக்கும். டெஸ்ட் ஷெட்யூல் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். டெஸ்ட் ஷெட்யூல் நீங்க பார்க்கல அப்படின்னா கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, போய் பாருங்க. அதுக்கு முன்னால என்னுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குங்கிற லிங்கையும் கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். என்னுடைய பிளேலிஸ்ட், என்னுடைய ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு சாட்டிஸ்ஃபைடா இருந்தீங்கன்னா அப்ரோச் பண்ணுங்க. என்னுடைய OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதை நீங்க ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். கிளாஸஸ் வேணும், இதுல வந்து கம்ப்ளீட் கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம், எம்சிக்யூஸ் பேட்ச் மட்டும் ஜாயின் பண்ணலாம், டெஸ்ட் பேட்ச் மட்டும் ஜாயின் பண்ணலாம், அல்லது இந்த ரெண்டும் சேர்ந்துனாலும் ஜாயின் பண்ணலாம். எந்த மாதிரி நீங்க கேக்குறீங்களோ அந்த மாதிரி கோர்ஸ் அவைலபிளா இருக்கு. எது வேணும்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னால கட்டாயமா பிளேலிஸ்டையும் ஷார்ட்ஸையும் பார்த்துட்டு கான்டாக்ட்